ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஜார் எடுத்து 2 பத்து அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்ச கடலை, அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நீங்கள் தனியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக, இல்லாட்டி இந்த மாதிரி பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் ஆச்சி கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போது நான் மட்டன் வேக வச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் டைரெக்டாக கீமா பண்ணி ஆட் பண்ணல. இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். பல்ஸில் வச்சு அரைச்சாச்சு. இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம். இப்போ கோலா உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஒரு சுத்த அரைச்சிட்டு ஒரு வேறு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க போட்டியா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசையணும். அப்போ தான் அந்த ஆனியன் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் நல்லா அழுத்தம் கொடுத்து தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம பாயில் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறேன். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளை அதில் ஆட் பண்ணி மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளியான டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலி எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. நான் எப்போவுமே கொஞ்சமாக தான் ஊற்றி ஆட் பண்ணிக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நம்ம இதுக்காக கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இன்னுமே நீங்கள் ஈஸியாக செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ஆனியன்லாம் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நான் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். சிம்பிளான டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.